Hello all, welcome to the class. And I am Indu, Faculty of Study Buddy handling Sociology optional course. So in the video, Social Change and Development in India 12th Standard Sociology NCERT இருக்குல்லையா. ஸோ அந்த NCERT-யோட 7th chapter Mass Media and Communication. ஸோ இதன் மூலமாக social change என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற 6 சாப்டர்ஸ்க்கான டெமோ வீடியோஸுமே நம்மளோட ஸ்டடி படி யூடியூப் சேனலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் ஓகேங்களா. என்சிஆர்டி சோஷியாலஜி கோர்ஸ் 4 புக்குமே வந்து பெய்ட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்ஸ் நம்மளோட ஸ்டடி படியில் போயிட்டுருக்கு. ஃப்ரம் என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்குமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் லிங்க்குமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஒரு லைவ் கிளாஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து டெலகிராமில் தான் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே வந்து description-ல இருக்கு. Okay, let's start the class. The mass media include a wide, so mass media அப்படிங்கிறது நிறைய என்னென்னலாம் சொல்லலாம். மாஸ் மீடியான்ட்டு நம்மளோட டெலிவிஷன், டிவி, நியூஸ் பேப்பர், ஃபர்ம், மேகசின், ரேடியோ, அட்வர்டைஸ்மெண்ட், வீடியோ கேம், சிடி இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது இருக்குது. ஏன் வந்து இதை மாஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறோம், அந்த டேர்ம்லேயே இருக்குது. அந்த மாஸ் அப்படிங்கிறது என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், இதோட ஆடியன்ஸாக லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறதுனாலேயே தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மாஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வேறு எப்படியும் சொல்லுவோம், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். For many in your generation, it is probably difficult to imagine a world without some form of mass media and communication. ஸோ எல்லாருக்குமே ஒரு டைமில் தோணும், இந்த ஃபோன்லாம் இல்லைன்னா நம்ம இப்போ என்னதான் பண்ணியிருப்போமோ. ஸோ இப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ சோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போங்கிற இமேஜினேஷன் நம்மளுக்கு இருக்குது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாஸ் மீடியாஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வந்து ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் இவங்க அந்த மாஸ் மீடியாவோட பார்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. In many middle class households across the country, people wake up only to put on the radio, switch on the television and look for the மார்னிங் நியூஸ் பேப்பர். ஸோ மிடில் கிளாஸ் வீடுன்னு போய் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் எதாவது நடக்கும். ஒன்று ஒரு பக்கம் வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. இந்த யங்கர் சில்ட்ரன் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, இது ஒன்று மொபைல் நம்மள மாதிரி மொபைல் இருந்துச்சுன்னா மிஸ்டு கால் இருக்கா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். இல்லை யாருக்காவது பர்த்டேனா இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்து ஃபோன் எடுத்து விஷ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் இப்போ நம்ம என்ன மூலமாக காண்டாக்ட் பண்ணுறோம், அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்து தான். ஸோ முன்னெல்லாம் ஒரு ரீஜனில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை சுற்றில இருக்கிற பீப்புள்ஸ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு கம்பெனி எப்படி பெருசாக டெவலப் ஆகுது அதோட காண்டாக்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கூட அந்த கம்பெனியை தேடி இப்போ ஃபுல்லாக டெலிவரி வந்து ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த காண்டாக்ட்ஸ் மூலமாக தான் வந்து நடக்குது. Customers who come in may exchange bits of conversation about the cricket match being telecasted or the film being shown. Indians abroad keep regular touch with friends. ஸோ ஒரு வெளி கண்ட்ரியில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா அம்மா வந்து ஒரு வீடியோ காலில் டெய்லி அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் பார்க்க முடியாதுன்னு தன் பிள்ளைங்கள வீடியோ கால் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளி நாடுன்னு கிடையாது, ஊர்லேயே வந்து இப்போ ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லாம் ஹாஸ்டலில் படிக்கணும் அப்படின்னா ஃபோன் மூலமாக நம்ம பேரண்ட்ஸை எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Migrants from working class population in the cities are regularly in touch with families in the villages over the phone. ஸோ இந்த மாதிரி தான் வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமிலி கூட ஒரு டச்சுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுறது வந்து இந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ அது மட்டும் இல்லை, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த வெறும் இந்த ஆண்ட்ராய்டு ஏதோ ஒரு ஃபோன் நம்ம கையில் இருக்குன்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஆர் யூ சர்ப்ரைஸ் தட் தி சிபிஎஸ்சி போர்ட் ரிசல்ட்ஸ் ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நெட் கஃபேலாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் உட்காந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபோன்லேயே வந்து நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துடுறோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. It is obvious that there has been a phenomenal expansion of communication of all kinds in recent years. ஸோ இதன் மூலமாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிட் டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து இதை வந்து நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா, we recognize the specificity of the current communication revolution. It is important to go back a little and sketch out the growth of modern mass media in the world in India. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, this helps us realize that like any other social institution, the structure and content of mass media is shaped by changes in economic, political and socio-cultural contents. ஸோ இதன் மூலமாக என்ன, ஒரு மாஸ் மீடியாவோட கண்டென்ட் எப்படி இருக்குது, அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. நம்மளோட எக்கனாமிக்கில் சேஞ்ச் வருது, பொலிட்டிக்கல், சோஷியோ கல்ச்சருங்கிற மாதிரி வேரியஸ் செக்டர்ஸ்லேயும் இதுக்கான சேஞ்சஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. For instance, we see how central the state and its vision of development influenced the media in the first decades after independence. So, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த மீடியாஸ் மூலமாக என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ், அது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் how in the past 1990 பீரியட், அதாவது குளோபலைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீரியடில் வந்து இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வேற ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் வந்து அவங்க ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுறாங்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஸோ அப்போ இதில் இந்த மாஸ் மீடியாவோட பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து செகண்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, this helps us better appreciate how the relationship between mass media and communication with society is dialectical. ஸோ மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், அது அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்படி ஒரு இப்போ மாஸ் மீடியா எப்படி பீப்புளோட கம்யூனிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கம்யூனிகேஷன் மாஸ் மீடியாவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். தி நேச்சர் அண்ட் ரோல் ஆஃப் மாஸ் மீடியா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி சொசைட்டி இன் விச் இட் இஸ் லொக்கேட்டட். ஸோ அந்த மாஸ் மீடியாவோட ரோல் அப்படிங்கிறது, அதோட நேச்சர் அப்படிங்கிறது ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரோல் வந்து இருக்கும். அட் த சேம் டைம், the far-reaching influence of mass media and society cannot be overemphasized. ஸோ இதை வந்து நம்ம overemphasize பண்ண முடியாது. We shall see this dialectical relationship when we discuss in this chapter the role of media in colonial India in the first decades after independence and finally in the context of globalization. ஸோ இந்த டயலெக்டிக்கல் ரிலேஷன்ஷிப், ஸோ போத் சைடு அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, வைஸ் வெர்ஸாக நடக்குது இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கலோனியல் இந்தியாவில் இந்த ரோல், மீடியாவோட ரோல் என்ன, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன, ஸோ அது மாதிரி குளோபலைசேஷன் அப்போ என்னங்கிறதுலாம் இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தேர்ட் வந்து இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ ஏன்னா இதோட ஃபார்மல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், ஸோ ஒரு அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு லார்ஜ் பீப்புள் அது போய் சென்றடையணும் அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ், சில ஸ்ட்ரக்சரல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யூ வில் ஃபைண்ட் தட் ஃபோர் தட் தி ஸ்டேட் அண்ட் ஆர் தி மார்க்கெட் ஹாவ் அ மேஜர் ரோல் இன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மாஸ் மீடியா. இந்த மாஸ் மீடியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது என்னது, இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனும் இந்த கவர்மெண்ட்டும் தான். மாஸ் மீடியா ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் வித் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் பாடி ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு மாஸ் மீடியா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மீடியாவோட அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மாஸ் மீடியாங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ ஃபோர்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஷார்ப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹவ் ஈஸிலி டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் கேன் யூஸ் மாஸ் மீடியா.
ஸோ ஓகே, மாஸ் மீடியாங்கிறது வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதோட ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த டிஜிட்டல் டிவைடு. ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டிங்கிறது என்ன ஆகுது, டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது, ஹை லெவலில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், தி பிகினிங்ஸ் ஆஃப் மாடர்ன் மாஸ் மீடியா. ஸோ நம்ம இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாடர்ன் மாஸ் மீடியா வந்து எப்படி பிகின் ஆச்சு, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் மாடர்ன் மாஸ் மீடியா இன்ஸ்டிடியூஷன் began with the development of printing press. ஸோ இந்த மாஸ் மீடியாவோட இனிஷியேஷன் எது, பிரிண்டிங் ப்ரெஸ் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். Although the history of print in certain societies date back to many centuries, the first attempts at printing books using modern technologies began in Europe. ஸோ இந்த பிரிண்டிங் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே பல காலமாக போயிட்டு இருந்தாலும் இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது யூரோப்பில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டெக்னிக்கை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் யாருன்னா ஜான் குட்டன்பெர்க். எப்போ 1440 வந்து இதை வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. யார்? ஜான் குட்டன்பெர்க். ஸோ இனிஷியலாக வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் எதெல்லாம் தான் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரிலீஜியஸ் புக்ஸுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ். அதுதான் அது மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொடங்குச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியான டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிட்ரேட். அதுவும் யாரு தான் வந்து இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் நிறைய இருக்கிற, நல்ல எஜுகேட்டடாக இருக்கிற அந்த பீப்புள் தான் வந்து மெயின் ஆடியன்ஸாக இந்த பிரிண்டிங்லேருந்து கிடைக்கிற அந்த பேப்பர் படிக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து மெயின் ஆடியன்ஸாக வந்து இருந்தாங்க. ஸோ மிட் 19th செஞ்சுரியில் தான் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம்லாம் தான் வந்து என்ன, இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாஸ் ஆடியன்ஸை வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு. நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. வெறும் எலைட்ஸ் மட்டும் இல்லை, நார்மல் பீப்புள்ஸும் படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து எஜுகேட் ஆகும்போது அதோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்போ நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. People living in different corners of the country found themselves reading or hearing the same news. ஸோ எல்லாரும் ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கும்போது அது வந்து ஒரு கனெக்ட் ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நானும் அதை படித்தேன், அதில் இப்படி சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நம்ம ஒரு 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கனெக்ஷன் வந்து கிடைக்கும். இட் ஹாஸ் பீன் சஜஸ்டட் தட் this was in many ways responsible for people across the country feel connected and develop a sense of belonging or we feeling. எல்லாரும் ஒரே விஷயத்தை படிக்கும்போது ஒரே மாதிரி ஃபீல் வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. தி வெல் நோன் ஸ்காலர் பெனிடிக்ட் ஆண்டர்சன் has thus argued that this helped the growth of nationalism. ஸோ இதுதான் வந்து இந்த நேஷனலிசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய பேசிக் பாயிண்ட்டாக வந்து இந்த மாஸ் மீடியா தான் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து இருந்திருக்கு. த ஃபீலிங் தட் பீப்புள் ஹூ டிட் நாட் ஈவன் நோ ஆஃப் ஈச் அதர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபீல் லைக் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ நியூஸ் பேப்பரில் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது ஏன் எல்லாரும் போய் அதுக்காக போராடுறாங்க. ஸோ அவங்க வந்து தூரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் நம் மக்கள், நம் நாட்டு மக்கள் அப்படிங்கிற அந்த நேஷனலிஸ்ட் ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அடிப்பட்டால் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன் வருமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒரு பாண்டடாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசனாக இந்த மாஸ் மீடியா வந்து இருந்திருக்கு. இட் கேவ் பீப்புள் ஹூ வுட் நெவர் மீட் ஈச் அதர் அ சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். நம்ம பார்க்கவே இல்லைனாலும் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டர்சன் thus suggested that we could think of the nation as a imagined community. அப்போ நேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு இமேஜின்டு கம்யூனிட்டி. ஓகேங்களா, யார் எங்கே இருக்கா எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது, பட் அவங்க இந்தியன் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ளார இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இமேஜின்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டர்சன் சொல்கிறாரு. ஸோ இந்த 19th சென்ச்சுரி சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு இல்லையா. டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட பீப்புள், லோவர் காஸ்ட் பீப்புள்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் விமென்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து
நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நிறைய டிபேட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து போட்டிருப்பாங்க. The growth of Indian nationalism was closely linked to its struggle against colonialism. எப்போ நம்ம வந்து இந்த இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிறது, இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆச்சு, எப்போ அது ஒரு பீக்கு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம எல்லாம் வந்து சண்டை போடும்போது தான். இட் எமர்ஜ் இன் தி வேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் brought by the British rule in India. ஸோ இப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவுமே தெரியல, போக போக நம்மையே அடிமையாக இருக்கணும். ஸோ அவங்களேருந்து வர சில பேரே வந்து நம்மளோட புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சு நம்மளை பற்றி அவங்களே பெருமையாக நினைக்கும் போது அப்போ நம்மளுக்குள்ளார இவ்வளோ இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து நம்ம இப்படி ஒரு அடிமையாக வந்து இருந்தது கிடையாது. ஸோ நம்ம நல்லா தான் ப்ரிவிலேஜஸாக இருந்திருப்போம். அப்போ நம்ம ஏன் இவங்களுக்கு நாய் மாதிரி அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சுது. Anti-colonial public opinion was nurtured and channelized by the nationalist press, which was vocal in its opposition to the oppressive measures of the colonial state. ஸோ இப்போ ஒரு டாக் அப்படின்னு நம்ம இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஒரு அனிமல் அப்படிங்கிற அந்த இதுக்கே வந்து நம்மளோட வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம எப்படி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வளர்க்குற அந்த டாகுக்குமே கொடுக்குறோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து அவ்வளோ அடிமைப்பட்டிருந்தோம். ஸோ அந்த ஃப்ரீடம்க்காக நம்ம சண்டை போட்ட போது தான் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ளார நிறைய வந்துச்சு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அந்த ஃபீலிங், ஒரு இந்தியன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து நேஷனலிசம் தான். அந்த நேஷனலிசம் வரதுக்கு மெயினாக நமக்கு எதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ், இந்த ப்ரெஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதனால இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக, இந்த ப்ரெஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துக்கு போய் சேருதுங்கிறதுக்காகவே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அதெல்லாம் வந்து நிறைய ஆக்ட் மூலமாக வந்து கட் பண்ணாங்க, பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணாங்க. ஸோ இந்த இல்பர்ட் பில் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதுக்காகலாம் வந்து போராடினதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 1833 இந்த இல்பர்ட் பில் அகிடேஷன் வந்து நடந்துச்சு. Association with the national movement led some of the nationalist newspapers like Kesari, Mathrubhumi Malayalam, Amrit Bazar Patrika English to suffer the displeasure of the colonial state. So அவங்க நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே நம்ம நியூஸ் பேப்பரில் எழுதும்போது இப்போ மக்கள் மத்தியில இந்த ஒப்பீனியன் போய் சேரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தடை செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துச்சு. But that did not prevent them from advocating the nationalist cause and demand an end to colonial rule. ஸோ அவங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அத்தோடு நம்ம வந்து போகல, நம்ம மறுபடியும் வந்து ரொம்ப விடாப்பிடியாக நம்மளோட நேஷனலிஸ்ட் எல்லாருமே வந்து சண்டை போட்டதுனால தான் இப்போ இருக்கிற இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான பங்கு கண்டிப்பாக மாஸ் மீடியா, இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் அதுலேருந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். Though a few newspapers have been started by people before Rajaram Mohan Roy, his Sambat Kaumudi is in Bengali, published in 1821, and Mirat ul Akbar in Persian, published in 1822, were the first publications in India with a distinct nationalist and democratic approach. ஸோ ராஜாராம் மோகன் ராய் எழுதின நியூஸ் பேப்பர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு, பட் ஒரு நேஷ்னலிஸ்ட் அந்த ஃபீலிங் வந்து தோணுனதுக்கு மெயின் ரீசன் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ அதுலேருந்து தான் நிறைய டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிது. ஃபர்தோன்ஜி முஸ்பன் வாஸ் த பைனியர் ஆஃப் குஜராத்தி ப்ரெஸ் இன் பாம்பே. இட் வாஸ் ஆஸ் early as 1822 that he started the Bombay Samachar as a டெய்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும்போது அதுக்கான அப்ரோச் இல்லைன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும்போது இன்னொரு இடத்துல அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஸோ இவருமே வந்து ஷோம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பெங்காலியில். எப்போ 1858. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாம்பேயில் வந்துச்சு 1861. அதுக்கப்புறம் பயனியர் அப்படின்னு அலகாபாத்தில் 1865 வந்துச்சு. மெட்ராஸ் மெயில்ஸ் 1868. இது மாதிரி நிறைய பிளேசஸில்
நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருது. அண்டர் பிரிட்டிஷ் ரூல், நியூஸ்பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் ரேடியோ கம்ப்ரைஸ் தி ரேஞ்ச் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ நம்ம பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் மாஸ் மீடியாஸ் என்னென்னலாம் இருந்துச்சு? நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் ரேடியோஸ் தான் வந்து மெயினாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ரேடியோ எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ் தான் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஹோலி ஓன் பை தி ஸ்டேட். ஸோ அவங்க தான் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பாக இருந்தாங்க. நேஷனல் வியூஸ் குட் நாட் பி தேர்ஃபோர் எக்ஸ்பிரஸ். ஸோ அவங்க தான் ஓனராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த ரேடியோவில் நம்மளால பேச முடியாது. ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சு? நேஷனல் வியூஸ் எல்லாம் வந்து அதில் வந்து கன்வே பண்ண முடியல மக்களுக்கு. நேஷனல் வியூஸ் குட் நாட் பி ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் தோ அட்டானமஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் வர் ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டர்ட் பை தி ராஜ். ஸோ ஒரு ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கான அந்த ஓனர்ஷிப் கவர்மெண்ட் கிட்ட இல்லைனாலும் அதை வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க? ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சென்சார்ஷிப் பண்ணிடுறாங்க, இல்லைனா பேன் பண்ணிடுவாங்க. Newspapers and magazines, either in English or vernacular, were not very strictly circulated as literate public was. ஸோ இந்த இங்கிலீஷில் அப்புறம் நம்ம லோக்கலில் பேசுகிற இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் போட்ட இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் ரீச் ஆகலை. ஸோ ஏன்னா அதோட ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. பட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ படித்தவங்க அதை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லும் போது, இப்போ ஒரு டீ கடை பெஞ்ச் அப்படின்னு இப்போவுமே போய் ஒரு டீ கடையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு 4 பேர் சுற்றி உட்காந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ தான் படித்தது 4 பேருக்கு சொல்லும்போது படிக்காதவங்க கூட அதை கேட்டு நாலேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவே என்ன ஆயிடுச்சு? நிறைய ஸ்ப்ரெட் வந்து ஆக ஆரம்பிச்சுது இந்த நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாமே. தி பிரிண்ட் மீடியா கேரிட் அ ரேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் which express their ideas of a free India. ஸோ பிரிண்ட் மீடியா அதன் மூலமாக நிறைய ஒப்பீனியன் வந்து நம்மளோட ஃப்ரீ இந்தியாங்கிறது இப்படி இருக்கணும், நம்ம இப்படி போராடணும் அப்படிங்கிறத அதன் மூலமாக நிறைய வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கோர்ஸ் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த 4 என்சிஆர்டி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டுக்காக வாங்கிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் என்சிஆர்டி வச்சுருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் அதர் கோர்சஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா we will provide you the details. அண்ட் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் டு டைம் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.